பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை புழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்கு செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்தின் சார்பாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர் உள்ளம் கெட்டப்பட்டு மிக சிறப்பாக நடைபெற்று வருவதை நீங்கள் அறிவீர்கள். வயதான காலத்தில் இருக்கிற பெற்றோர்களை கவனிக்க முடியாத நிலைமையில் இருக்கிற எத்தனையோ வீரர்கள் உண்டு. வெளிநாட்டில் இருப்பாங்க, வெளியூரில் இருப்பாங்க, கூட இருந்தாலும் பார்க்க முடியாத நிலைமையில் இருப்பாங்க. சேஃப் ஹேண்ட்ஸில் என்னுடைய பெற்றோர்களை கொடுக்கணும், நல்ல ஒரு ஆவிக்குரிய முதியோர் உள்ளம் வேணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கான சரியான இடம் ஆசிரியத்தில் மாளிகைக்குள்ளாக இருக்கிற அந்த அடைக்கலான் குருவி இல்லம். 3 வேளை ஜெபம் நடக்குது. கடம்பெற்ற ஊழியக்காரர்கள் குருவானல் வந்து ஜெபத்தை நடத்துகிறாங்க. அவர்களுக்கு நல்ல உணவுகள் அளிக்கப்படுகிறது. காற்றோட்டமான இட வசதி இருக்குது. கர்த்தர் நல்ல வசதிகளை கொடுத்துருக்கிறாரு. உடனடியாக நீங்கள் வாருங்கள். சின்ன குறைந்த செலவில் மிக சிறப்பான வசதிகள் இருக்கின்றன. யாரும் தெரியாதவங்க அப்படி இருப்பாங்கன்னா நீங்கள் இதை அறிமுகப்படுத்துங்கன்னு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே தங்கி பணிபுரிய நல்ல உள்ளம் படைத்த சமையல்காரர்கள் மற்றும் நர்சஸ் மற்றும் நல்ல பாஸ்டர்ஸ் நமக்கு தேவைப்படுறாங்க ஜெப நடத்தணும் என்பதையும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, பாருங்கள், இந்த நாளிலே நம்முடைய தொடர்ச்சியாக நான் தியானிக்கிறோம். என்னாகும் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர், என் வார்த்தையை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்திலே அவனோடு பேசுவேன். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டிலே எங்கும் அவன் உண்மை உள்ளவன். ஆண்டவர் வந்து ஆரோன்ட்டையும் மிரியம்ட்டையும் ஒரு காரியத்தை சொல்கிறார். இந்த பாருப்பா, ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தான்னா நான் சொப்பனத்தில் தரிசனத்தில் நான் வந்து என்னை வெளிப்படுத்தி அவனோடு பேசுவேன். இதற்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்று முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் நினைக்கின்றேன், மோசே கூட இருந்த அந்த ஆரோனுக்கும் மிரியமுக்கும் இந்த அனுபவம், அவர் சொல்லுகிற அனுபவம் இல்லையோ, அதனால தான் அவர் சொல்கிறாரா? இல்லைன்னா நிறைய தேவனுடைய பிள்ளைகள் அவங்கள மாதிரி இருக்காங்களே, இந்த ஆரோன மிரியம் மாதிரி, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தரிசனங்கள் இல்லைன்னா இது மாதிரி சொப்பனங்கள், அதில் சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கலாம். இதெல்லாம் ஆண்டரியாக உள்ளவங்ககிட்ட நான் வெளிப்படுத்துவது பேசுவதுன்னு கர்த்தர் சொல்லுகிறான். இன்றைக்கும் கூட அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த சொப்பனங்களை காண்பது இல்லைன்னா தரிசனங்களை காண்பது எனப்பட்ட அனுபவங்கள் மறைக்கப்பட்டிருப்பதை காண்கிறோம். அதற்காக நாம் அதிகமாக வருத்தப்படுகிறோம். அநேகருக்கு இன்றைக்கு குழப்பங்கள் இருக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் மீது, தரிசனங்கள் மீது, சொப்பனங்கள் மீது மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. அவைகளை நம்ப முடியாதபடிக்கு அவர்கள் வாழுகிறார்கள். தீர்க்க தரிசனங்களை நம்பாத ஒரு ஜனங்கள் உண்டு, ஒரு கூட்டம் உண்டு, குறை சொல்லுகிறவர்கள் உண்டு. நானும் சின்ன வயதில் வளர்ந்து வருகிற பொழுது அப்படி ஆதரித்து பேசுகிறவங்க உண்டு. பிறகு அதை கிரிட்டிசைஸ் பண்ணவரையும் உண்டு. 2 பேருக்கு மத்தியில் தான் நான் வளர்ந்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சமயம் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய பெருமதிப்புக்குரிய திரு வின்சென்ட் எபனேசர் ஐயாவை நான் சந்தித்த பொழுது அவர் தீர்க்க தரிசனமாக துல்லியமாக சில காரியங்களை என் குடும்பத்தை குறித்து சொன்னார். எங்கள் அப்பாவுக்கு வந்து வயிற்றில் அந்த ஹெரனியா பிரச்சனை இருந்தது. அதனால் அப்பா எப்பவும் பெல்ட் கட்டியிருப்பாங்க. அப்பாவுக்கு அதனால ரொம்ப கஷ்டம். வெளியே கண்டிப்பாக போய் தான் ஆகணும். வரும்போதெல்லாம் பெல்ட்டு கட்டிட்டு நைட் ரொம்ப வலிக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவன் இப்படி கஷ்டப்பட்டிருக்கும் போது தான் நான் முதலாக என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன்ற நான் முழங்கால் போட்டிருக்கிறேன். எனக்கு இந்த தீர்க்கதரிசனங்களை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. அப்பொழுது அவர் அங்கே ஆவியில் நிறைந்து சொல்கிறார், உங்கள் அப்பாவுக்கு வயிற்றில் ஒரு பிரச்சனை இருக்குது, அது இதனால தான் வந்திருக்குது,
என்று அவர் அழகாக சொல்லுகிறார். எங்கள் அப்பாவை என் ஆவிக்கிற தகப்பன் பார்த்தது கூட கிடையாது, ஆனால் அவர் சொன்னார். அப்பொழுது அந்த வார்த்தை என்னை மிகவும் அசைத்தது, என்னை தொட்டது. சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் எங்கோ இருக்கிற தகப்பனை குறித்து இவ்வளவு துல்லியமாக சொல்றாரு. அப்படி என்றால் நிச்சயமாக ஆண்டவர் இருக்கிறார், இவரோடு ஆண்டவர் இருக்கிறார், திருக்கரிசனம் என்பது ஒன்று இருக்கிறது என்பது எனக்கு அன்றைக்கு தெளிவாக உணர்த்தப்பட்டது. அதன் பிறகு அவருடைய நிழலிலிருந்து நான் வளர்ந்ததுனால, கர்த்தருடைய அபிஷேகம் எனக்குள்ளே இறங்கினதுனால, இதே மாதிரி தரிசனங்கள், இதே மாதிரி சொப்பனத்தில் வெளிப்பாடுகள், பிறருக்காய் ஜெபிக்கிற பொழுது கண்களுக்கு முன்பதாக பல காரியங்கள், ஜெபத்தில் மக்கள் வந்து வரிசையிலே முழங்கால் படுகிற பொழுது அவர்களுக்கு பின்பாக இருக்கிற அந்த ஆவிகள், அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவிக்குரிய போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கண்களுக்கு முன்பு கொண்டு வருபவராக இருக்கின்றார். வீடுகளுக்காய் சென்று ஜெபிக்கிற பொழுது அந்த வீடுகளில் என்ன ஆவிகள் என்ன கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை ஆண்டவர் காண்பிக்கின்றார். சமீபத்தில் இது மாதிரி வீடுகளுக்கு செல்கிற பொழுதெல்லாம் அந்த வீடுகளுக்குள்ள என்ன விதமான போராட்டங்கள் இருக்கிறது என்பதை பகுத்தறியும்படியாக உதவி செய்தார். ஒருவன் ஊழியக்காரனாக இருந்தால், ஒருவர் தீர்க்கதரிசியாக இருந்தால், ஒருவர் கர்த்தருக்காக வருவார்கள் என்றால் அவர்களுக்கு தரிசனங்களை பார்ப்பதும் சொப்பனங்களை பார்ப்பதும் அவருடைய பிறப்புரிமையாக இருக்கிறது. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று சர்தார் வல்லபாய் பட்டேல் முழங்கினார். இட்ஸ் மை பர்த் ரைட் அப்படின்னு சொன்னார். நீங்கள் என்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையை மாறுகிறீர்களோ அன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொப்பனங்களை காண்பிப்பவராக, தரிசனங்களை காண்பிப்பவராக, குழப்பங்களை நீக்குகிறவராக அவர் இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் என்ன தேவ சித்தம் உங்களுக்கு தெரியலையா, அப்படிங்க ஆண்டவர்கிட்ட போங்க, ஜெபம் பண்ணுங்க, காண்பிங்கப்பா என்ன செய்யணும்னு சொல்லி காண்பிங்க. இந்த காரியத்தில் சித்தம் என்ன, நான் என்ன பண்ணணும், நான் என்ன முடிவெடுக்கணும், நான் எப்படி நான் முன்னேறணும், எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு தெரியல, சொல்லித்தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தரிசனங்களை காண்பிப்பார், வசனங்களை கொடுப்பார், சொப்பனங்களின் மூலமாக ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை உங்களுக்கு அழகாக தெரியப்படுத்துவார். இது உங்களுடைய உரிமை என்பதை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கண்களை மூடிக்கொண்டு தெருவில் நம்ம நடந்து போனோம்னா, வீட்டை விட்டு வெளியே போனோம்னா, எதிர்த்தாப்புல என்ன வருது நமக்கு தெரியாது, எங்கே கல் இருக்குன்னு நமக்கு தெரியாது, எதிர்த்தாப்புல வண்டி வருதான்னு சொல்லி தெரியாது, திரும்புதான்னு நமக்கு தெரியாது, தட்டி தடுமாறி கீழே விழுந்து நாச மோசங்கள் வந்துவிடும். கண்கள் திறந்து நாம் பார்த்து கொண்டே போவோம் என்றால், ஓ இப்படி போகணும் அப்படி போகணும்னு சொல்லி நமக்கு தெளிவாக தெரியும். இந்த உலகத்தில் அதுதான் ஆண்டவர் மனுஷன் பிறக்கும் போதே கண்களை கொடுத்துருக்காரு. நீ கீழே விழுந்துடாத, உன் கால் தட்டிடக்கூடாது, உனக்கு ரத்தம் வந்துடக்கூடாது, நகம் பிஞ்சிடக்கூடாது, நீ கீழே விழுந்துடக்கூடாது, பார்த்து போனால் கண்ணை கொடுத்துருக்கிறார். ஆனால் ஆவிக்குரிய கண்கள் இல்லாதபடிக்கு இன்னைக்கு எத்தனை விசுவாச பிள்ளைகள் வாழ்கிறாங்க. கண்ணு தெரியாமல் பிறக்கிற பிள்ளைங்க ரொம்ப ரேர் தான். ஆனால் இன்னைக்கு மறுபடி பிறக்கிற எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் கண்கள் இல்லாத பிள்ளைகளாகவே பிறக்கிறாங்க. கண்கள் இருக்கிறவங்களை குறை சொல்கிறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, தரிசனங்களை கேவலமாக பேசுகிறாங்க. ஏதாவது ஒரு தவறு வந்துருச்சுன்னா அதை பிடித்து கொண்டு தம்பட்டை அடிக்கிறாங்க. பிரித்துக்குரியவர்களே, இன்றைக்கு கண்கள் தெரியாமலேயே ஆவிக்குரிய ஓட்டத்தை நிறைய பேர் ஓடுறாங்க. எங்கேயாவது தட்டி கீழே விழுந்து விடுவார்கள், ஆபத்து வந்துவிடும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து, கர்த்தாவே எனக்கு நீங்கள் காரியங்களை வெளிப்படுத்துங்க, என்னோடு பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம்னா ஆண்டவர் நிச்சயமாய் நம்மோடு பேசுவார், நிச்சயமாய் நம்மோடு இடைபடுவார், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பலத்த மாற்றங்களை கொண்டு வருவார். கர்த்தருடைய வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்கிற பொழுது நாம் எடுக்கிற முடிவுகள் சரியானவைகளாக இருக்கும், ஆசீர்வாதமானவைகளாக இருக்கும். கர்த்தர் சொப்பனங்கள் நம்ம எச்சரிக்கிற பொழுது நாம் அவைகளிலிருந்து விலகிக் கொள்வோம் என்றால் பெரு நாசமோசங்களிலிருந்து நாம் தப்புவிக்கப்படுவோம். நாம் ஆண்டவரிடத்தில் சொப்பனங்களை பெற வாஞ்சிப்போம், தரிசனங்களை பெற வாஞ்சிப்போம். ஒவ்வொரு இரவும் நாம் நித்திரைக்கு செல்வதற்கு முன்பதாக நம்ம ஜெபிப்போம் தானே. அப்போ வந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், இசப்பா ராத்திரியில் சொப்பனத்தில் என்கிட்ட பேசுங்கப்பா. நீங்கள் யாக்கோபு சொப்பனத்தில் நீங்கள் பேசுனீங்க, யோசேப்புகிட்ட பேசுனீங்க. அவர் வனாந்திரத்தில் இருட்டுக்குள்ளே தலைக்கு மாட்டாக ஒரு கல்லை வைத்து கொண்டு தூங்கின பொழுது சொப்பனத்தில் பேசுனீங்க. அவருடைய கலக்கத்தை தீர்த்தீங்க, பரத்துக்கேறும் படிகளை காமிச்சிங்க, நடக்க வேண்டிய பாதையை காமிச்சிங்க. எனக்கும் அப்படி பேசுங்க. யோசேப்பு அவர் சின்ன வயசில் சொப்பனத்தை காண்ற தூங்கும்போது, எதிர்காலத்தில் இன்னும் 20 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு நான் என்ன பண்ணுவேன், எப்படி ஆசீர்வதிப்பேன் ஆண்டவருக்கு காமிச்சங்க. இல்லை, எனக்கும் காமிங்க. பிரியத்துக்குரியவர்கள், இயேசுவை நாம் பின் செல்லுகிற பொழுது நாம் சொப்பனத்தின் மீது நாட்டமுடையவர்களாக, தரிசனங்கள் மீது நாட்டமுடையவர்களாக இருக்க வேண்டும். வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சிக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார், தீர்க்கதரிசன வரத்தை நாடுங்கள். Be thirsty for the prophetical gift. Seek it. அது தேடுங்க, நல்லா தேடுங்க, தீர்க்கதரிசன வரத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சியுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியத்துக்குரியவர்களே, இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சிலர் ஊழியக்காரர்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் இல்லாதனால
அவங்ககிட்ட இந்த வரங்கள் இல்லாதனால ஏனைய ஊழியர்கள் இந்த வரத்தை வைத்து ஊழியம் செய்வாங்கன்னா அவர்களை கேவலமாக பேசுவதை பார்க்கிறோம், வருத்தப்படுகிறோம். இன்னொரு ஊழியக்காரனை குறை சொல்வதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இல்லவே இல்லைங்க. நமக்கு எவ்வளோ ஊழியம் காத்திருக்குது. நம்ம பாதையில் நம்ம போயிட்டு இருப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த நாளிலிருந்து சொப்பனங்களையும் தரிசனங்களையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சியுங்கள். அது உண்டென்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை குறித்து சில சொப்பனங்களை தரிசனங்களை கர்த்தர் காண்பிக்க விரும்புகிறார். எதிர்காலத்தை குறித்து காண்பிக்க விரும்புகிறார் இல்லையா? அவர் நீங்கள் பாருங்கள், சொப்பனங்கள் மூலமாக அவர் யாக்கோப்கிட்ட பேசினார், அவர் யோசேப்கிட்ட பேசினார். இன்னைக்கு என்கிட்டையும் உங்கள்கிட்டையும் பேசுறதுக்கு ஆயத்தமாக இருக்கார். அதை காண்பதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் நாம் தான் விருப்பம் இல்லாமல் இருக்கிறோம். நீங்கள் வாஞ்சிங்க, கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். அடுத்த வசனத்தை பாருங்கள். என்னாகும் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். ஆண்டவர் 2வது ஒன்று சொல்கிறாரு, அப்பா நீங்கள் இப்படி கேவலமாக பேசிட்டு வந்திருக்கீங்களா, என் தாசனாகிய மோசை, அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவன் சாதாரண ஆள் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. அவன் வீட்டெங்கும் உண்மையாக இருந்தான். அவன் கொடுத்த ஊழிய எல்லாத்துலேயும், என் வீடு எல்லாத்துலேயும் உண்மையுடையவனாக இருந்தான். உல்சை நெத்தியடி அடிக்கிறேன். என் மகன் மோசே என் ஊழியத்தில், நான் கொடுத்த எல்லா ஊழியத்துலையும் உண்மையானவன், இந்த பூமியிலே உண்மையானவன் அவன் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லிச்சு, இந்த பூமியில் உள்ள எல்லாரையும் காட்டிலும் மோசே சார்ந்த குணமுடையவராக இருந்தார். இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், மோசே என் வீட்டில் எங்கு உண்மையுடையவனாக இருந்தார். அருமையான ஒரு வார்த்தை, என்ன ஒரு அருமையான சாட்சி. பரலோகமே சந்தோஷப்பட்டிருக்கும். இந்த பூமியில ஒரு உண்மையான ஒரு மனிதன் இருக்கிறார், உண்மையான ஒரு ஊழியக்காரன் இருக்கிறார். அதுதான் மோசே. ஆண்டவரே சொல்றாருங்க, என் வீடு எல்லாவற்றிலும், என் ஊழியம் எல்லாவற்றிலும் தாசனாகிய மோசே உண்மை உடையவனாக இருந்தார். ஆண்டவருக்கு பெருமையாக இருக்கிற தன் மகனை குறித்து ஒரு பெருமையாக சொல்லுகிறார். அவர் மோசே கேட்டுக்கிட்டதுனால சொல்லலை, இல்லைன்னா பணம் கொடுத்ததுனால சொல்லலை, அவர் தானாகவே சொல்றாரு. அவரை குறித்து கேவலமாக பேசிட்டு இருக்கிற அந்த மிரியத்தை யார்கிட்டையும் சொல்றாரு, என் மகனாகிய மோசே மாதிரி யாருமே உண்மை கிடையாது, உங்ககிட்டயே கிடையாது, யார்கிட்டையும் கிடையாது, ஆனால் அவர்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சொன்னார் என்று காண்கிறோம். மோசே குறித்து உயர்வாய் ஆண்டவர் சொல்வதற்கு முதல் காரியமே அவர் உண்மையுடையவர். மோசஸ் இஸ் வெரி ஃபெய்த்ஃபுல்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு சின்ன பிள்ளைகள்கிட்ட கூட உண்மையை நம்ம காண முடியல. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது உண்மையே இல்லை, எல்லாம் பொய்யாகவே இருக்கிறது. அன்பு செய்வது போல காண்பிக்கிறார்கள், அன்பாய் பேசுவது போல காண்பிக்கிறார்கள், உள்ளத்தில் அன்பில்லை. நிறைய பேர்களை பார்க்கிற பொழுது, கேஎஸ்சியை பாருங்கள், எங்கே போயிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எலிசா. அவர் அங்கே நாகமான் பின்னால் போய் சொல்லி எலிசா கேட்டாருன்னு சொல்லி ட்ரெஸ் வாங்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டில் கொண்டு வந்து கூடாரத்தில் ஒழிச்சு வச்சுருக்காரு. ஆனால் இங்கே எலிசா கேட்டேன், எங்கேயா போயிட்டு வந்தேன்னா எங்கேயும் போல, அங்கே தான் இருந்தேன், பொய் சொல்கிறாரு, உண்மை இல்லை. எஜமானன் கேட்டாருன்னு சொல்லி பொய் சொல்கிறார், உண்மை இல்லை. பணம் ஆசை அவருக்குள்ள வந்துட்டு, அதனால் அதை சமாளிக்கிறதுக்கு பொய் சொன்னார், உண்மை இல்லை. கேஎஸ்கிட்ட உண்மை இல்லை. இன்றைக்கி பிள்ளைகள் வெளியே போயிட்டு வராங்க, ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிட்டு வராங்க, ஊர் சுற்றிட்டு வராங்க. எங்கே போயிட்டு வந்தேன்? ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வந்தேம்மா, பாடெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸ்பெஷல் கிளாஸ் யார் வச்சுருக்காங்க, போகலன்னா கோவப்படுவாங்க, போனால் தான் பாஸ் ஆக முடியும். ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வந்தேன். ஊர் சுற்றிட்டு வந்திருப்பாங்க, அங்கே போயிட்டு வந்திருப்பாங்க. எங்கே போயிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்டால், நான் என் நண்பர்களோடு போனேன், நான் இப்போ கிளாஸுக்கு போனேன், படிக்க போனேன், பொய் சொல்பவர்களை பார்க்கிறோம். ஏஎஸ்சியை போல உண்மை இல்லாத பிள்ளைகளை காண்கிறோம். வாலிப வயதிலே உண்மை இல்லாமல் அவர்கள் வாழ்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க. கண்டித்தால் இல்லவே இல்லை என்று மறுக்கிறார்கள். பிரியத்துக்குரியவர்களே, ஆபத்து, ஆபத்து. பொய் சொல்வது பிசாசுடைய குணம். பொய்யனும் அவன் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் பிள்ளைகள் தான் பொய் சொல்லுவாங்க. ஆண்டவரோ உண்மையுடைய தெய்வம். அவர் உண்மையை மதிக்கிறவராக இருக்கிறார், உண்மையுள்ளவர்களை கனம் பண்ணுகிறவராக இருக்கிறாரு. உண்மைக்கும் பொய்க்கும் சம்பந்தம் கிடையாது. ஏசப்பாவுடைய பிள்ளை என்று நாம் பொய்களை சொல்லி கொண்டிருப்போம் என்றால் நாம் யாருடைய பிள்ளை என்பது சிந்தித்து பார்க்க வேண்டும்.
பிசாசு வருகிற பொழுதுதான் அவன் பொய்களை சொல்ல தூண்டுகிறான். பிசாசு வருகிற பொழுதுதான் அவன் நயவஞ்சகமாக மக்களை ஏமாற்றும்படியாக அழைக்கிறான். ஆனால் கிறிஸ்து வருகிற பொழுதோ உண்மை நமக்குள்ளே வருகிறது. பண விஷயத்தில் நாம் உண்மையுடையவர்களா இருக்கிறோம். இந்த அடைக்கலான் குருவி இல்லமாக இருக்கட்டும், முதியோர் இல்லமாக இருக்கட்டும், இல்லைன்னா தேவனுடைய மாளிகை கட்டுமான பணிகளாக இருக்கட்டும், நிறைய பேர்கிட்ட பணம் கொடுத்தோம். நிறைய கட்டுமான பணிகள் செய்கிறதுக்கு நிறைய பேர் வந்தார்கள். கொத்தனார்கள் வந்தார்கள், சென்ட்ரிங் அடிக்கிறவங்க வந்தாங்க, சிமெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்தாங்க, மண் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்தாங்க, கல் கொடுக்குறவங்க வந்தாங்க, கார்பெண்டர்ஸ் ஆசாரிமார்கள் வந்தாங்க. ஒருவேளை எவ்வளவோ மக்களை நான் சந்தித்தோம். வேலைக்காரங்க அதெல்லாம் சந்திச்சு தான் ஆகணும். அப்போது ஒரு அண்ணன், ஒரு அருமையான அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, கிருபன்னு சொல்லி கொடுத்தாங்க. சார், ஒருத்தன் பண விஷயத்தில் உண்மை இல்லைன்னா அவன் எதுலையுமே உண்மையாக இருக்க மாட்டான். இதுதான் நான் கண்டதுன்னு அவங்க சொன்னாங்க. பண விஷயத்தில் ஒருத்தன் உண்மை இல்லையா, அவன் எதுலையுமே உண்மையாக இருக்க மாட்டான் சார் அப்படின்னா. எனக்கு அது இன்னைக்கு ரொம்ப சிந்திக்க வைத்தது. ஆமாண்ணே, அது உண்மை தானேன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சேன். இஃப் ஹி இஸ் நாட் ஃபெய்த்ஃபுல் இன் மணி, ஹி வில் நெவர் பி ஃபெய்த்ஃபுல் இன் எனி திங் அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க. அனுபவத்தில் சொன்னாங்க. நல்ல அனுபவம் வாய்ந்தாங்க. பிரியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு நிறைய பேர் பொய்களை அள்ளி வீசுறாங்க, மூட்டை மூட்டையை அவிழ்த்து விடுறாங்க. காரணம் என்ன? அவருடைய பிதாவாக பிசாசானவன் இருக்கிறான். அவன் பொய்யனா இருக்கிறான். பொய்களை பேசுபவர்களுக்கு பிதாவாக அவன் இருக்கிறான். அதனால பொய்களை அள்ளி விடுறாங்க, பொய்யாக வாழ்றாங்க, பொய்யாக சிரிக்கிறாங்க, பொய்யாக அன்பு காண்பிப்பது போல் நடிக்கிறாங்க. உண்மை இல்லை. ஆனால் யார் உண்மையா இருக்கிறாங்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாங்க. அவங்க கரெக்டாக இருப்பாங்க, எல்லாத்தையும் சரியா செய்வாங்க, உண்மையா இருப்பாங்க, யாரை ஏமாற்ற மாட்டாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றார், என் மகனாகிய மோசே என் வீடு எங்கு எல்லாவற்றிலும் உண்மையாக இருந்தார் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரா? இன்றைக்கு என்னை குறித்தும் உங்களை குறித்தும் ஆண்டவர் இப்படி சாட்சி கொடுக்க முடியுமா? இதுதான் நாளில் கேள்வி. Can God say or can God testify about you and I like this? யோசித்து பாருங்க. என் மகனாகிய கிறிஸ்டோபர் ராஜா எல்லா ஊழியத்திலும் உண்மையா இருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல முடியுமா? உங்களுக்கு அது பிஸ்னஸை கொடுத்துருக்கலாம், ஃபேமிலியை கொடுத்துருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் கொடுத்துருக்கலாம், சர்ச்சை கொடுத்துருக்கலாம், வேலையை கொடுத்துருக்கலாம். எல்லாத்துலேயும் ஆண்டவர் உங்கள் பெயரை சொல்லி அவன் உண்மையாக இருக்கிறான், அவள் உண்மையாக இருக்கிறான்னு சொல்லி சொல்ல முடியுமா? பொய் வந்து விட்டாலே அங்கு பிசாசானவன் வந்து விடுகிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். மக்களை பொய் சொல்ல அவன் அப்படி ஊக்குவிக்கின்றான். ஏன்னா பொய் சொன்னால் சில ஆதாயங்கள் கிடைக்கலாம், பொய் சொன்னால் சிலர் எளிதில் ஏமாற்றலாம். பரவாயில்லை, நமக்கு அப்படி ஒரு ஆதாயம் வர வேண்டுங்கிற அவசியம் இல்லை. பொய் சொல்லி நமக்கு எதுவும் கிடைக்க வேண்டுங்கிற அவசியம் இல்லை என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உண்மையுடையவர்களாக வாழ்வோம் என ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறாருங்க. God expects us to be very faithful. உண்மையுடையவராக நம்ம வாழ்வோம்னா தேவன் நம்மை கனம் பெற்ற ஒரு மனிதனாக பார்க்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்தாருனாலும் ஆண்டவர் கணத்தில் வைக்கிறாரு. ரெண்டாவதா, உண்மையுடையவர்களாக ஒருத்தர் இருந்துட்டாருனாலே எங்கே இருந்தாலும் கர்த்தர் நம்மளை உயர்த்தி தான் தீருவார். என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி உயர்த்தி தான் தீருவார். ஊழியக்காரங்க நீங்கள் எத்தனையோ லட்சம் பேர் பெருகி இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். யார் உண்மையாக ஊழியை செய்கிறாங்களோ அவர்களை ஆண்டவரும் அறிவார், பிசாசும் அறிவார். ஆண்டவர் அவர்களை உயர்த்தாமல் விடவே மாட்டார். நான் பவுலையும் அறிவேன், இயேசுவையும் அறிவேன், நீங்க யார் அப்படின்னு சொல்லி பிசாசு கேட்கும். உண்மையான ஊழியக்காரர்களை கண்டு பிசாசு நடுங்கும். உண்மையான ஊழியக்காரர்களை கண்டு ஆண்டவர் பெருமைப்படுவார். என்னுடைய பிள்ளை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். இது நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்று உங்களை நான் கேட்கும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவருடைய பிள்ளையாகி நாம் உண்மையாக இருக்க பிரயாசப்படுவோம். பொய் சொல்லாமல் இருக்க நாம் பிரயாசப்படுவோம். நம்மோடு பழகுபவர்களுக்கு நாம் உண்மையாக இருப்போம். அச்சமின்றி நம்மிடத்தில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கு, நம்மோடு படிப்பவர்களுக்கு, நம்மோடு கூட வேலை பார்க்குறவங்களுக்கு, தெருவில் இருக்கிறவங்களுக்கு, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு, சர்ச்சில் நம்ம கூட வரவங்க எல்லாருக்கும் நம்ம உண்மையாக இருக்க நம்ம ஆசைப்படுவோம். ஒருவேளை அவங்க உண்மை இல்லாமல் இருக்கலாம், நீ பழகிறவங்க உண்மை இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் உண்மையாக இருங்க. அப்போது ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. பாருங்கள், என்னாகும் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் அவனுடன் மறைபொருளாகவும் அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலாய் இருக்கிறான், சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்றான். ஆண்டு சொல்லிருப்பா, நான் வந்து மறைமுகமாகலாம் பேசுறதில்லை, முகமுகமாக பிரத்யட்சமாக பேசுகிறேன். உங்களுக்கு தெரியுமா, இந்த பூமியிலே ஆண்டவர் முகமுகமாய் பேசின ஊழியக்காரர் மோசே. அங்க அந்த மோசே, அதாவது ஆண்டவர் சொல்றார், மோசே சொல்லலை. நான் முகமுகமாக ஆண்டவர் பார்த்து நிறைய சொல்லலாம்.
ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, என்ன முகமுகமாக காண்கிறா மோசே மகன், பிரத்யட்சமாக பேசுகிறேன். அப்படி இருக்க நீங்கள் அவனுக்கு பயப்படாமல் போனது என்ன? அவ்வளவு பெரிய கனம் பெற்ற ஊழியக்காரனுக்கு விரோதமா நீங்க எப்படி பேசலாம் என்று ஆண்டவர் அங்கே அவர்கள் மீது சினம் கொண்டார் என்று நாம் காண்கின்றோம். என்னுடைய தாசனோடு நான் முகமுகமாய் பேசுகிறேன் என்று சொல்லி சொல்றேன். அப்படின்னா திஸ் இஸ் பாசிபிள் டு ஸ்பீக் வித் காட் ஃபேஸ் டு ஃபேஸ். அது முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. தேவனை ஒருபொழுதும் கண்டதில்லைன்னு பைபிளில் வசனம் இருந்தால் கூட நம்ம ஆண்டவரோடு மிக நெருக்கமாக மோசே மாதிரி இருந்தோம்னா அவரை காண்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அது இல்லைன்னா ஒன்றும் இல்லை, இருக்குது. ஆனால் பாருங்கள், அதை இவ்வளோ அழகாக சொல்கிறாரு. இவ்வளவு ஒரு கனம் பொருந்திய ஊழியக்காரன் என்னுடைய மகன் மோசே, முகமுகமாக பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எப்படி அவனை புரோதமாக பேசுனீங்க, துணிஞ்சிங்க? ஆண்டவர் அங்கே கேள்வி கேட்டார் என்று சொல்லி நான் காண்கிறோம். சாந்த குணமுடையவராக இருந்தார், உண்மையுடையவராக இருந்தார். இப்போ ஆண்டு சொல்ல, நான் முகமுகமாக நான் பேசுகிறேன் என் பிள்ளைகிட்ட, என் ஊழியக்காரன்ட்ட, நீ எப்படி அவனுக்கு விரோதமாக பேச துணியலாம், இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்டார். மோசே மௌனமாக இருந்தபடினால, சாந்த குணமுடையவராக இருந்ததுனால, அவர் பதில் பேசாதனால இங்கே ஆண்டவர் அவருக்காக பேசினார், ஆண்டவர் தட்டி கேட்டார். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லெட் காட் ஃபைட் ஃபார் யூ, லெட் காட் அட்வொகேட் யூ, லெட் காட் ஃபைட் த பேட்டில்ஸ் ஃபார் யூ. கடவுள் நமக்காக பேசட்டும், கடவுள் உங்களுக்காக பேசட்டும், கடவுள் யுத்தங்களை செய்யட்டும், நீங்கள் மௌனமாக இருக்கப்படி. இதைத்தான் இந்த நாளிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் உண்மையுடையவராக இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்காக பேசுவார், உங்களுக்காக வழக்காடுவார். எப்படி என் பிள்ளைகிட்ட எப்படி வச்சுக்கலாம்னு சொல்லி அவரே கேட்பார், உங்களுக்காக அவர் நிற்பார், அவர் வைராக்கியம் பாராட்டுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். புரிந்து கொண்டீர்களா? இதைத்தான் இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகிறவராக இருக்கிற, நம்மோடு கூட அவர் பேசுகிறவராக இருக்கின்றார். நீங்க சும்மா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யாட்லாமா போய் பேசிட்டு நிற்பாங்க, யாட்லாமா போய் கண்டிப்பாங்க. தெரியுமா என் மகனை பற்றி உனக்கு தெரியுமா, என் பிள்ளையை பற்றி உனக்கு தெரியுமான்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்காக பேசிட்டு இருப்பாங்க. ஒரு சமயம் ஒரு பயங்கரமான பொல்லாதாவி பிடித்த ஒரு நபரை ஜெபிப்பதற்காக அழைச்சிட்டு வந்தாங்க. அப்போ நான் சின்ன ஊழியக்காரன், அறியப்படாத ஒரு ஊழியக்காரன், ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க. அந்த பேயை யாரும் அடக்குனதே கிடையாது, எல்லாரையும் ரொம்ப கேவலப்படுத்தும், ஏட்டி உரி விட்டுரும், அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில் பாவங்களை சொல்லி கேவலப்படுத்தும், அடிக்கும். ஒருவரும் அந்த பேயை 38 வருஷமாக அடக்குனது கிடையாது. அப்போது முதலாக என்கிட்ட அழைச்சிட்டு வரும்போது அந்த பேய், நான் அவன் நாசிரியத்துக்கு போய் அவனை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி தான் வந்துச்சு. ஆனால் வருகின்ற வழியிலே அந்த பிசாசிட்டை ஆண்டவர் சந்தித்து, நாசிரியத்துக்கு போகிற என் மகன் கிறிஸ்டபராஜா நீ பார்க்குறேன், அவன் என் உண்மையான ஊழியக்காரன், சொல்கிறதுக்கு நீ கீழ்ப்படியணும் அப்படி சொல்லி ஆண்டவர் எச்சரித்தார், அந்த பேயை எச்சரித்தார். என்ன ஆச்சரியம் தெரியுமா? எங்கள் வீட்டுக்கு வந்த உடனே, ஆசிரியத்துக்கு வந்த உடனே, நீ முட்டைக்கால் போடனா போட்டுச்சு, கையை பின்னால் கட்டினா கேட்டுச்சு, உன் கதையை சொல்லுன்னா சொல்லுச்சு, சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தது. அந்த வீட்டில் உள்ளவங்களாம் அதிர்ந்து போனாங்க, இந்த பேய் யாருக்குமே அடங்காதப்பா, பாஸ் சொன்ன அப்படியே கேட்குதேன். நான் பின்னால் கேட்டேன், எதுக்காக நீ நான் சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறேன்? இயேசு என்னை சந்தித்தார், இப்படி ஆகி சொன்னார், அந்த ஒரு காரணத்துக்கு தான் உனக்கு நான் கீழ்ப்படுகிறேன். இவ்வளோ அன்றைக்கு தான் ஆண்டவர் மோசையை பற்றி சாட்சி கொடுத்தாராங்க. மோசைக்கா பேசினாரா? இன்றைக்கும் ஒரு பேசுகிறவராக இருக்கிறார். அன்றைக்கு ஆண்டவர் அந்த பிசாசை சொன்னார், என் மகனுக்கு விரோதமாக நீ எதுவும் பேசக்கூடாது, நான் சொல்றதுக்கு நீ கீழ்ப்படியணும். அவர் அப்படி பேசினதுனால தான் நான் பிழைத்தேன், இந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியாது, பல இடங்களிலே ஆண்டவர் உங்களுக்காக பேசியிருக்கிறார் என்று. அது உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர்கிட்ட போயிட்டு ஆண்டவர் உங்களுக்காக பேசியிருக்கிறார், இனியும் பேசுவார். மனிதனிடத்தில் பேச வேண்டுமா, பிசாசு இடத்துல பேசணுமா, வியாதி இடத்துல பேசணுமா, கடன்கிட்ட பேசணுமா, ஆண்டவர் சொல்லுவார், என் மாண்ட வச்சுக்க அதை ஓடிடும், வியாதியை ஓடிடும், கடன் பாரமே நீ ஓடிடு, சாபமே நீ ஓடிடு, என் பிள்ளைகிட்ட நீ வரக்கூடாது. கர்த்தர் பேசுகின்ற தெய்வம், உங்களுக்காக பேசுகிறவர், உங்களுக்காக உங்கள் மீது வைத்த அன்பிற்காக, உங்களை தெரிந்து கொண்டதற்காக, உங்கள் உண்மைக்காக நீங்கள் செய்கிற ஊழியமே, அதற்காக ஆண்டவர் உங்களுக்காக பேசுவார், உங்களுக்காக அவர் வழக்காடுவார், உங்களுக்காக அவர் நீதி செய்வார் என்கிற நல்ல செய்தியை நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? என்ன தைரியம் இருந்தால் என் தாசனுக்கு விரோதமாக பேசுவீங்க? அவர் எத்தியோப்பியா தேச ஸ்திரியை கட்டினாரா இல்லையா? இவங்க சொன்ன மாதிரி கர்த்தர் எங்கள் கூட இல்லையா? ஏன் அவங்க மூலமாக தான் பேசினாரா, எங்கள் மூலம் பேசினாரா?
எத்தையுமே ஆண்டவர் காது கொடுத்து கேட்கலங்க. எப்படி பேசல? ஹவு டேர் யூ ஹேவ் டு ஸ்பீக் அகெயின்ஸ்ட் மை சன். அவ்வளோதான். ஊழியக்காரங்களை கேவலமாக பேசுகிறதே ஆண்டவர் ஏற்றுக்கவே மாட்டாருங்க. அது சொத்தை இது சொத்தை சொல்கிறதான ஏது காது கொடுத்து கேட்கறது கிடையாது. பிரித்துக்குரியவர்களை, இந்த நாட்களில் ஏராளமான பாடத்தை நாம் இந்த அதிகாரத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்ம ஒரு நாளைக்கும் இந்த வாரத்தில் தொடர்ந்து இந்த செய்தியை பார்ப்போம். தொடர்ந்து கர்த்தருடைய செய்தி தினந்தோறும் கேளுங்க, அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, மோசே உம்முடைய வீடெங்கும் உண்மையுடையவராக இருந்தார். நாங்களும் ஆண்டவரே உமக்கு உண்மையுடையவராக இருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. தகப்பனே, உண்மையாய் இருப்பவர்களை நீ நேசிக்கிறீர். இந்த உலகத்தில் உண்மையுடையவர்களை காண்பது என்பது அரிதாக இருக்கிறது. சாசானவன் பொய்யாக இருக்கிறான், பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். பொய் பேசுகிறவர்களையே நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரை தோத்திரம், பிசாசு தான் பொய்யை பேசுங்கிறத அறிந்து நாங்கள் கவனமாக வாழ, கவனமாய் பேச உதவி செய்யுங்க. வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு மன்றாடுகிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, இப்பொழுது தொடுங்க ஆண்டவரை. இப்பொழுது கர்த்தாவையுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்க என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தினால தகப்பனை எல்லா வியாதிகளும் மறையட்டும் அப்பா. எல்லா புண்களும் மறையட்டும், எல்லா கிருமிகளும் மறையட்டும். நாள்பட்ட வியாதிகள், பல வருடங்களாக இருக்கிற வியாதிகள், முற்றி போயிருக்கிற வியாதிகள், தீர்க்கவே முடியாது, சுகப்படுத்தவே முடியாது என்று எல்லாராலும் சொல்லப்படுற வியாதிகளை, சாபங்களை இப்பொழுதே நீர் உடைத்து போடுவீராக. சுகமளிக்கிற நம்முடைய வல்லமை இப்பொழுதே ஒவ்வொருக்குள்ளும் புறப்பட்டு வருவதாக. ஆண்டவரை, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் நீர் பலன் கொடுப்பீராக. ஒவ்வொருவரையும் தாங்குவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஷீகா ராபாலா ஓ ராபாலா காராபானா சந்துருதியாபா காபாலா காரா. பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. வியாதியஸ்தர்களுடைய வியாதிகள் நீங்குவதாக, தோஷங்கள் நீங்குவதாக, தலை வலிகள், வயிற்று வலிகள், நெஞ்சு வலிகள் நீங்குவதாக. ஆண்டவரை இருமல்கள், ஆண்டவரை மூச்சு முற்றுதெல்லாம் மறைவதாக, மூச்சு குழாய்கள் திறக்கப்படுவதாக, ஹார்ட்டில் உள்ள அடைப்புகள் திறக்கப்படுவதாக, புதிய கிட்னிகளை பொருத்துவீராக, புதிய ஸ்பைனல் கார்டை பொருத்துவீராக, ஜாயின்ஸில் உள்ள பெயினை நீக்குவீராக, நீர் போட்டிருக்கிற நீரை மறைய செய்வீராக, வாதம் பக்கவாதம் முடக்குவாதங்களை மறைய செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். என்ன வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது மறையட்டும் அப்பா. எல்லா வியாதிகள் மீது உமக்கு அதிகாரம் உண்டு. தூக்கம் வராதவர்களுக்கு நல்ல நித்திரையை தாரும். சாப்பிட முடியாதவர்களுக்கு நல்ல சாப்பாடு, பசி சாப்பாடு செரிமானம் ஆகட்டும். ஆண்டவருடைய நாமத்தினால் நடக்க முடியாத நடக்கட்டும். பலகீனமான கால்கள் இப்பொழுதே மறையட்டும், மறைந்து பலமுள்ள கால்கள் உண்டாகட்டும். என்ன கட்டி இருந்தாலும் மறையணும், என்ன இடத்துல புண்ணு இருந்தாலும் மறையணும்ப்பா. இந்த பிள்ளைகள் சுகமாக இந்த பூமியில் வாழணும் கெஞ்சுகிறோம். எஸ்அப்பா, கடன் பாரங்களை சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த கடனை பார்த்து சொல்லுங்கப்பா. தரித்திரத்தை பார்த்து சொல்லுங்க ஐயா. என் பிள்ளை நெருக்காத, என் பிள்ளைகிட்ட வராத, ஓடுன்னு சொல்லி விரட்டி விடுங்க ராஜா. பொல்லாத மனிதர்களை விரட்டி விடுங்கப்பா. நீங்கள் அப்படி செய்கிற அன்பிற்காக நமக்கு சோத்துறோம் ஐயா. பணம் இல்லாமல் யாரால் இந்த பூமியில் வாழ முடியும்? பிஸ்னஸ் பண்ணுறவங்கள எவ்வளோ போட்டி நிறைந்த உலகம். நீங்கள் தான் உங்களுக்கு பிஸ்னஸை கொடுக்கணும். நீங்கள் தான் நிரந்தரமான வருமானங்களை ஏற்படுத்தி கொடுக்கணும். சொந்தமாக கடையை தாருங்க, சொந்தமாக பிஸ்னஸை தாருங்க. தாழ்த்தப்பட்ட இடங்களில் நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துங்க. கடன் வாங்காத ஒரு வாழ்க்கையை உதவி செய்யுங்க. கையின் பிரயாசத்தை அவங்க சாப்பிடணும், வட்டி சாப்பிடக்கூடாதப்பா. உதவி செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகள் ஞானத்தை தாருங்க, புத்தியை தாருங்க. நல்லா படிப்பில் கவனம் செலுத்த, வாலிபத்தின் பாவங்களை அவளை கெடுத்து விடாதபடி இருக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் மனம் இறங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஐயா. என் தகப்பனே, வாலிப பிள்ளைகள் பைக் வேகமாக ஓட்டுறாங்க ஐயா. பெட்ரோல் கண்ணீரோடு இருக்காங்க. முட்டி சாபங்களை சம்பாதித்து விடாதபடி, வாலிப வயதில் அழிவை சந்தித்து விடாதபடி காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. மொபைல் ஃபோன் அடிமைகளை, செல்ஃபி எடுக்கிற அடிமைகள், ரீல்ஸ் எடுக்கிற அடிமைகளை பார்க்குறோம். காப்பாற்றுங்கப்பா, எப்படியாவது உள்ள காப்பாற்றுங்க. வாலிபையில் உண்மை தேடவர்களுக்கு உண்மை நினைக்க உதவி செய்யுங்கப்பா. வயதான கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க ஐயா. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. நீண்ட காலமாய் திருமணமாக அவள் குழந்தை இல்லாமல் தனிமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யுங்க. எங்கள் தாய் திருநாடா இந்தியாவிற்காக, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து மதத்தவர்களையும், மொழி பேசுகிறவர்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர், அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்படியே ராஜாவே தோத்துறேன் ஐயா. நாசிரியர் ராஜபுலத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, ஜெபத்தில் காணிக்கையில் தாங்குகிற, அறிமுகப்படுத்துகிற நல்ல உள்ளங்கள் உண்டு. அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்துக்கு அநேக முதியோர்கள் அழைச்சிட்டு வாருங்க ஐயா. தகப்பனே,
ஆண்டவரே அங்கே தங்கி பணிபுரிய நல்ல உள்ளம் படைத்து அழைச்சிட்டு வாருங்க ஐயா, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுது மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிடைய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.